சிவாய நம. அஸ்ட்ராலஜர் அயல்ய மைத்திலி. இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் பார்க்க போகிறது என்னென்னா லக்ன பாவகம். ஸோ இந்த லக்னத்துலேருந்து 12 வீடை வந்து நம்ம எப்படியெல்லாம் கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் லக்னத்துலேருந்து 12 பாவகம் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், அது எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்யும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த லக்னம் அப்படின்றதே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். லக்னம் தான் நம்மளோட உயிர், ஆத்மா. ஸோ இந்த லக்னத்துக்கு காரகன் யார்? சூரியன் தான். ஸோ இந்த லக்ன பாவகம் அப்படின்னாலே ஜாதகர். இந்த லக்னம் லக்னாதிபதின்னு நம்ம சொல்கிறோம். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அதோட குணாதிசயம் நமக்குள் இருக்கும் டிஃபால்ட்டாக. அது மேஜராக வந்து அதுலேயே அந்த லக்னத்தின் அதிபதி வந்து ஆட்சியோ உச்சமோ இருக்குது அப்படின்னும் பொழுது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த லக்னத்தோட குணம் நமக்குள்ளே அதிகமாக இருக்கும். சரி, நம்ம லக்னம் நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொரு ராசியும் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வீடும் வந்து எதெல்லாம் நமக்கு வந்து நல்ல பலனை தரும், எதெல்லாம் கெட்டதை தரும் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு பதிவாக வந்து நம்ம பார்ப்போம். புரியும்படி எல்லாருக்கும் இது வந்து புரியும்படி எளிமையாக சொல்லணும்னா, லக்னம்ன்றது வந்து என்னோட ஓன் ஹவுஸ். ஸோ இது வந்து என்னோட சொந்த வீடு. நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். ஏன்னா அது என்னோட வீடு. இதுதான் ரிஜிஸ்டர். நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய 12 வீட்டை வந்து நான் வந்து வாடகை விட்டுருக்கேன். அதில் அந்த 12 வீட்டில் எப்படியும் ஒரு 7 வீட்டில் தான் வந்து டெனண்ட் இருப்பாங்க. 7 வீட்டில் டெனண்ட் இருப்பாங்க. அந்த 7 வீட்டில் டெனண்ட் இருக்கிறது 7 கிரகங்கள். பேலன்ஸ் ஒரு 4 வீடு எப்போவுமே கேப்பாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த 4 வீடை பற்றி நான் கவலைப்படப்பதில்லை. அதுலேருந்து எனக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. அது அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் அந்த 7 வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாடகைக்காரங்க எனக்கு ரெகுலராக வாடகை கட்டுறாங்களா, இல்லைனா எனக்கு அப்பப்போ கோளாறு கொடுக்குறாங்களா, இது ஒன்று எடுக்கணும். ஸோ இது எப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் என்னோடய சொந்த வீட்டில் நான் இருக்கேன், என்னோடய லக்னத்தில் இருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சடனாக வருவாங்க. ஸோ அந்த பக்கத்து வீடுன்றது வந்து என்னோடய 2ஆம் வீடு, என்னோடய 12ஆம் வீடு. நான் கற்றுனா அவங்களுக்கு தான் கேட்கும். இதை வந்து உடனே ஒரு டக்குன்னு வரக்கூடியவங்க அவங்களுக்கு தான் இருப்பாங்க. ஆனால் நான் என்ன தான் மூச்சு முட்டை கடுத்தினாலும் மற்ற வீட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கேட்காது. இதுதான் லாஜிக். ஸோ லக்னமும் அப்படி தான். லக்னத்துக்கு 2, லக்னத்துக்கு 12 எப்போவுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கில் தான் இருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம். இதில் நான் எந்த லக்னத்தில் நான் பிறந்திருக்கேன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த லக்னத்துக்கு எனக்கு பிடிச்ச ஒரு சில உறவுகள் இருக்கும். இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போகும்பொழுது அங்கே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட நான் ரொம்ப வாக்கியப்பட்டு ரொம்ப ஒரு இதுவாக இருப்பேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஆளுங்க கூடலாம் நான் அங்கே இருக்கும்பொழுது என்னோடய பிஹேவியரே மாறும். எப்படா அங்கே வந்து ரிலீவ் ஆகலான்னு இருக்கும். இதே தாங்க கிரகங்களும். ஸோ நான் லக்னம் ஆகேன்னா இந்த 12 என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மற்ற 11 வீட்டுகளில் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் நான் போகும்பொழுது என்னோடய நட்பு வீட்டில் இருக்கும்பொழுது என்னோடய மென்டாலிட்டி ஒரு நட்பாகவே இருக்கும். நான் நல்ல ஒரு விஷயங்களெல்லாம் நாங்கள் மூவ் பண்ணி செய்வேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் நான் இருக்கேன். எனக்கு பிடிக்காத சில கேரக்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வீட்டிலலாம் போகும்பொழுது என்னோடய குணங்கள் எல்லாம் மாறும். எப்படா அங்கேருந்து நான் வெளியே வருவேன், இல்லை எப்படா அங்கே இருக்கவங்கள துரத்துவேன்னு நான் யோசிப்பேன். ஸோ இதுதான் பகை பெற்ற கிரகம். ஸோ இந்த பகை பெற்ற கிரகத்தோட பிடியில் நானே போய் அங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னும் பொழுது அது எப்படி சொல்லணும்னா, ஒரு லக்னாதிபதி 6 ஒரு வீட்டில் போய் இருக்காரு அப்படின்னும் பொழுது எப்படா அங்கேருந்து ரிலீவ் ஆகி நான் வெளியே வருவேன் தான் நான் யோசிப்பேன். அந்த வெளியே வர வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோ சேஃபாக இருப்பேன். ஏன்னா எனக்கு ஆகாத ஒரு வீட்டில் இருக்கேன். அவங்க என்ன வேணாலும் தாக்கலாம். ஏன்னா இதே தான் கிரகங்களும் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது 6 கூடையவர் யார்? செவ்வாய். ஸோ புதன் செவ்வாய் ஒரு பகை. ஸோ புதனும் செவ்வாயும் பகையாக இருக்கும் பொழுது இந்த புதன் அமைப்பை கொண்டவங்க செவ்வாய் கூட ஒரு காம்பினேஷன்ஸில் வர்றாங்க, 6ல் இருக்காங்க அப்படின்னும் பொழுது செவ்வாய் புதனை எந்த அளவுக்கெல்லாம் கவுக்கணும்னு பார்ப்பார், அந்த அளவுக்கு கவுத்து விட்டுருவார். ஸோ இதே தான் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் என்னென்னலாம் கேரக்டர் நம்ம ரொம்ப புஷ் பண்ணுதோ அது எல்லாமே இந்த மாதிரி கிரகசாரத்தோடு சேர்த்து தான் இருக்கும். ஸோ லக்னம்ன்றது வந்து நம்ம
நாம எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போகும்பொழுது யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. டிஃபால்ட்டா சப்போர்ட் பண்றவர் வந்து 1, 5, 9. ஸோ நமக்கு எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ குடுக்குறது 6, 8, 12 நம்ம சொல்றோம். ஆனா, இதுல 12 மட்டும் நமக்கு வந்து நெறைய விஷயங்கள வந்து குடுக்கும். ஆனா, அதை நம்ம வந்து ரிசீவ் பண்ண தான் மாட்றோம். ஸோ ரிசீவ் பண்றது வந்து ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனைன்னா, பக்கத்துல இருக்கவங்க வந்து சடனா வருவாங்க. ஸோ அதில வந்து 12ஆம் பாவம் நமக்கு சப்போர்ட் பண்ணா நெறைய நல்ல விஷயங்களும் பண்ணும். கெட்டதெல்லாம் வெளியேறணும்னா, ஒரு விஷயம் நம்ம கிட்டேருந்து வெளியேறுனா, அதுக்கு வந்து 12ஆம் பாவம் தான் சப்போர்ட் பண்ணணும். அது கெட்டதையே நம்ம கூட ரொம்ப ஸ்டோரேஜா இருந்ததுன்னா, நல்லது எங்கேருந்து நடக்கும் நமக்கு? அத அனலைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிறது 12ஆம் பாவம் தான். இது போல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து தொடர்ந்து நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நான் லக்னமாகியனா, யாரு கூடலாம் நான் கனெக்டிங்ல ஆவுறேன்? லக்னம் வந்து 2ல போகுதா? தனம் வந்து நான் பணத்த தேடி போறேன். 3ல போதா? ஸோ 3ல இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு வீரம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஒரு துணிச்சல் இருக்கும். சில விஷயங்கள வந்து அழகா வந்து நான் ஸ்கிரிப்ட் வழியில நான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கும். 4ல போதா? 4ன்றபோது நான் சொத்து, சுகம், வண்டி வாகனத்துல என்னோட ஃபோக்கஸ் இருக்கும். 5ல போகும்பொழுது என்னோட பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். என்னோட ஆத்மா வந்து அங்க சரண்டர் ஆயிடும். 6ல போகும்போது தான் எனக்கு நானே கொஞ்சம் கோளாறா இருப்பேன். 7ல போகும்பொழுது அ என்ன சொல்லுவாங்கன்னா, 6ல போம்போது மட்டும் ஜாதகர் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, ஜாதகருக்கு கோளாறா இருப்பாங்க. வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இத நீங்க நல்லா அனலைஸ் பண்ணலாம். உங்க ஜாதகத்தில ஒரு லக்ன பாவம் 6ல இருந்தாலே உங்களுக்கு நீங்க தான் பிரச்சனை. வேற யாரும் கிடையாது. அதேபோல 7ல போகுதா? 7ல போகும்பொழுது அ நெறைய எதிர்பார்ப்புகள் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். என்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட. ஸோ அட் த சேம் டைம் அவங்க கிட்ட வந்து நான் நெறைய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. இதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் 8ல போதா, நெறைய விஷயங்கள நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வருதோ இல்லையோ, ஆனா செலவு தான் நான் அதிகமா பண்ணுவேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆசைகளோட நான் சுத்திக்கிட்டே இருப்பேன். இது 9ல போதா, அதிர்ஷ்டம் 9 தான் வந்து அதிர்ஷ்டம், தர்ம காரியங்கள நான் நல்லா செய்வேன். லக்னமா 9ல இருந்தா எனக்கு என்ன தேடி அதிர்ஷ்டம் வரும். நான் நெறைய தர்ம காரியங்கள செய்வேன். எல்லாமே செய்வேன். 10ல இருக்கா, தொழிலுக்காக நான் நெறைய எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். 11ல இருக்கா, நான் நெனச்சதெல்லாம் சாதிப்பேன். 12ல இருக்கா, நான் சேர்த்து வச்ச சில விஷயங்கள் எல்லாம் அ செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு சைடு சேர்ப்பேன், ஒரு சைடு செலவு பண்ணுவேன். இது ஜாதகர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போம்பொழுது ஒவ்வொரு பாவத்துல கனெக்டிங் ஆகும்போது செய்யக்கூடிய விஷயம். இதுல 2, 3, 4 இதெல்லாம் வருது இல்லையா? இதுல 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து லக்னத்தில இருக்கா, பணம் தேடி வரும். ஆ 3ல 3 கூடியவர் லக்னத்தில இருக்காரா, அ தேடி வந்து சில உதவிகள் எல்லாம் வந்து நட்பு கூட பொறந்தவங்க வழியில கிடைக்கும். சில விஷயங்கள வந்து ஜாதகர் வந்து தேடி வரும். 4ல இருக்கா வண்டி, வாகனம், யோகம், வீடெல்லாம் வந்து எல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு. இதுல வந்து 6, 8 இதுதான் வந்து மேஜரா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 6 நோய், கடன், எதிரி. இதுவும் ஜாதகர தேடி வரும். அதாவது இந்த 6 கூடியவர் ஆ லக்னத்துக்கு வந்துட்டாரு அப்டின்னாலே, நோய், எதிரி, கடன் இதுவும் ஜாதகரை தேடி வரும். 8 கூடியவர் வந்து லக்னத்துக்கு வந்துட்டாரு அப்டின்னாலே, ஜாதகருக்கு வந்து இழப்புகள செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. நெறைய இழப்புகள் வந்து ஜாதகர் ஃபேஸ் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காரு. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் வந்தாலும் இழப்புகளும் அதுக்கு இணையா வரப்போகுதுன்னு அர்த்தம். 12 கூடியவர் வந்து லக்னத்திலே இருக்காரு அப்டின்னும்பொழுது, ஏதோ ஒரு விஷயத்த ஜாதகர் எப்பவுமே இழந்துக்கிட்டே இருக்க போறாருன்னு அர்த்தம். ஸோ இது போல ஒரு அதில வந்து எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கு, எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்துருக்கு, அதில வந்து ஜாதகர் வந்து தப்பிப்பாரா? மாட்டாரா? இத தான் வந்து கரெக்ட்டா மற்ற கிரகத்தோடைய பார்வை, வாங்கின ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவத்துக்கு கொடுத்த மதிப்பெண், இதெல்லாம் வச்சு நம்ம கரெக்ட்டா கால்குலேஷன் பண்ணும்போது, ஜாதகம் தேறுமா? தேறாதான்றத நம்ம இத வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. எல்லாருக்குமே வந்து உயிர் நாடியே லக்னம் தான். லக்னத்துல இருந்து தான் நமக்கு வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு படத்துல சொல்லுவாங்க, "கண்ணு இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனா உயிர் இருக்காது." உயிர் இல்லாம இதெல்லாம் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதே மாரி தான் எல்லாமே இருக்கு. லக்னம் வலுக்கலையே! லக்னம் வலுக்கலன்னா ஜாதகர் இருக்க முடியாது. ஃபேக்ட்டே அதுதான். ஸோ லக்னம் தான் நம்மளுடைய உயிர் நாடி. ஸோ லக்ன பாவகம் வந்து வலுத்ததுன்னா, ஜாதகர் வெல்வார். ஸோ இது போல அடுத்து வந்து நம்ம 2 கூடையர் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜென்ம ஜாதகத்துல இது போன்ற ஜோதிடமான சில நுணுக்கமான விஷயங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா,
டிஸ்பிளேல தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை ஜோதிட ஆலோசனைக்கு அழைக்கவும். கன்சல்டன்சி ஃபீஸோட தான் அங்கே தனிப்பட்ட ஜாதகங்களுக்கெல்லாம் வந்து ப்ரிடிக்ஷன் சொல்கிறது. பொதுப்படையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம.